பகுத்தறிதலும் தூய்மையும் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய மாஸ்டர் வழங்கிய அருள் செய்திய தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். கடைசியா படித்தது பல வேலைகளில் ஈடுபடுவது ஒழுங்கின்மையை உருவாக்குகிறது. ஒரு நேரத்துல பல வேலைகள்ல நம்ம ஈடுபடுறது நம்ம கிட்ட ஒரு ஒழுங்கற்ற தன்மையை ஒரு மல்டி சேனல் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற தன்மையை உருவாக்குகிறது. அறிவியலில் வெப்ப இயக்கவியலின் 2வது விதியானது ஒழுங்கின்மை அளவீட்டை பற்றி கூறுகிறது. நம் வாழ்க்கை ஒழுங்கின்மை நிறைந்தது. அதை சரியாக்க நாம் விரும்பும் ஒவ்வொரு முறையும் அதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. நாம் மாஸ்டரிடம் தீவிரமாக பிரார்த்திக்கிறோம். அவரிடமிருந்து இன்னும் அதிக அளவில் பிராணாகுதியையும் ஆற்றலையும் பெற்று நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த நாம் விரும்புகிறோம். ஆனால் அவற்றால் அது இயலாது. இதான் நம்ம நேத்திக்கு நிறுத்தணும். நம்ம நினைக்கிறபடி பிரணாகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய வாங்கிடுறதுனால நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காயிடுமா அப்படின்னா ஆகாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் நேற்றுக்கு சொன்னோம். ஒரு டியூப்ல போற தண்ணி அதிகமாகும் பொழுது அந்த டியூப்ல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் கூட நிறைய தண்ணியை வெளியேற்றுறதையும், அதே மாதிரி ஒரு நதியை எடுத்துக்கிட்டோம்னா அதுல அளவுக்கு அதிகமா தண்ணி வந்ததுன்னா இருக்கிற கரையும் உடைச்சிக்கிட்டு அது சைட்ல ஊருக்குள்ளாரதான் போறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஒன்றிலையும் அளவுக்கு அதிகமான ஆற்றலானது கொடுக்கப்படும் பொழுது அங்கே ஒரு ஒழுங்கின்மை அதிகமாகுதே ஒழிய விளைவு எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வெப்ப இயக்கவியலுடைய 2வது விதி சொல்லுது. சரி, அப்ப பிரணாகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய கூட கிடைச்சதுன்னா கூட அதனால் அவ்வாறு நம்மை ஒழுங்குபடுத்த இயலாதுன்னா என்ன காரணம்? மென்மேலும் ஆற்றல் வரும் பொழுது, குறிப்பாக ஒழுங்குமுறையற்ற பகுத்தறிவு திறனால் தெளிவுபடுத்தப்படாத ஒரு சீரற்ற வாழ்க்கையானது உள்வரும் ஆற்றலால் மேலும் குழப்பங்கள் நிறைந்ததாக ஆகின்றது. இப்ப எங்க அப்படின்னு சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு மேல ஒரு ஆற்றல் வரும் பொழுது அந்த வர்ற இடம், அதை ரிசீவ் பண்ற இடம் தேவையான அளவுக்கு பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இல்லாததாக, அடுத்தது சீரற்றதாக இருக்கிற பட்சத்துல இந்த ஆற்றல் அதை சரி செய்வதற்கு பதிலாக மேலும் குழப்பங்கள் நிறைந்ததாக மாற்றுகின்றது. அப்போ ஒருத்தர் நம்ம ஒரு செலவாளிய அவர் செலவு பண்றவர்கள் அப்படின்னான்னு அவரை கடன்காரரா இருக்கிறாருன்ட்டு சரி பண்ணீங்க, அவருக்கு காசு கொடுத்துருந்தா அவர் அதுல இருந்து சரியாக மாட்டார், இன்னும் பெரிய செலவாளி ஆகுவார், இதை விட பெரிய கடன்காரர். அல்லது சூதாட்டத்துல விருப்பம் உள்ள ஒருத்தர் அதன் மூலமாக பணத்தை இழந்து ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில அடைகிறாரு, அவரை ஏழ்மையிலேருந்து நான் திருப்புறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கடனா கொடுக்குறீங்க இல்ல இலவசமா கொடுக்குறீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்ணுவாருன்னா இன்னும் தீவிரமாக சூதாட்டத்துல ஈடுபடுவார். அப்ப இது என்ன நடக்குது? எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆற்றலும் பகுத்தறியும் திறன் இல்லாத ஒரு சிஸ்டத்துக்குள்ளார என்ட்ரி ஆகும் பொழுது, தெளிவுபடுத்தப்படாத ஒரு சிஸ்டத்துக்குள்ளார என்ட்ரி ஆகும் பொழுது அது எதிர்பார்த்த விளைவை விட்டுவிட்டு அதற்கு எதிரான குழப்பங்கள் நிறைந்த விளைவுகளை உருவாக்குகின்றது. இதுக்கு என்ன காரணம்? இல்லையெனில் நம்மிடம் அதிக பாதைகள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடும். நம்ம நினைக்கிறோம், அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு தான் மல்டி சேனல்ஸ் இருக்கு. நான் ஸ்பிரிச்சுவல் சைடு வந்துட்டேன், எனக்கு பெரிய அளவுல மல்டி சேனல்லாம் கிடையாதுங்க. நான் ஒன்லி நான் உண்டு, தியானம் உண்டு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் உண்டுன்னு தான் வாழ்றேன், அதனால எனக்கு சேனல்ஸ் கம்மின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளார எத்தனை சேனல் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. என்னன்னா, எனக்கு முக்தி வேண்டும், இது ஒரு ஆசை. அடுத்தது, நான் பாஸ்ட்ல என்ன பர்த் எடுத்திருந்தேன் அதெல்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு ஆசை. அது அடுத்தது.
அடுத்து நான் என்னென்ன பிறவிலாம் எடுக்க போறேன் அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் மீடியம் சகோதரி மாதிரி பாபுஜி கிட்டே இருந்து நானே நேரடியாக விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டு மெசேஜஸை நானே ரிசீவ் பண்ணணும். ஏன்னா ஆன்மீகத்திலும் நம்மை ஈர்க்கக்கூடிய இது போன்ற பல விஷயங்கள் உள்ளன. அப்ப நம்ம ஒரே லட்சியம்னு நம்ம காலையில தியானத்துல உட்காந்து சொல்றதும் பிரேயர்ல சொல்றதும் தவ் ஆர் த ரியல் கோல், எனக்கு அதை தவிர வேற எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபுஜி லாலாஜியை பார்த்த பிறகு அவருக்கு வேறு எதுவுமே தேவைப்படவில்லை. ஆன்மீக முன்னேற்றம் அல்லது ஒரு சக்திகள், அற்புதம் நடத்துற சக்திகள், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுக்காகவும் அவர் தனித்தனியா முயற்சி பண்ணல. அவருடைய எல்லா ஒரு விருப்பமும் எல்லா விதமான ஒரு எனர்ஜியும் எதை நோக்கி இருந்ததுன்னா தன்னுடைய குருநாதரை மட்டுமே நோக்கி இருந்ததாக. ஆனா நமக்கு அப்படி இருக்கிறதா? ஒருவேளை நமக்கு கொஞ்சோண்டு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கப்பட்டு நமக்கு இந்த விஷயத்துல ஏதாவது ஒன்றை பற்றி கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்து விட்டது. ஒருவேளை அவனுக்கு பார்த்த உடனே ஒரு அபியாசி வர்றாரு, அவரை பார்த்த உடனே அவருடைய பாஸ்ட் பர்த்ல என்னவா இருந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உடனே மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு அதோட விட்டுருவேனா? விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அபியாசியுடைய பாஸ்ட் பர்த் என்னன்னு பார்ப்பேன். அவர் போன பிறவில என்ன வந்தாரு அப்படின்னு. அப்புறம் அதை அவர்கிட்டயே சொல்லுவேன். அப்புறம் உன்னை பத்தி தெரியுமா, உன்னுடைய முப்பிறவி இந்த லட்சணம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் குறி சொல்ல போயிடும். அல்லது அடுத்த பிறவியை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்ப நிறைய பேரு இப்படித்தான் மல்டி சேனல் ஆகி அபியாசியா உள்ள நான் ரெக்ரெஷன் தெரப்பி பார்க்க போறேன், நான் பொலாரிட்டிக்குள்ளார மூழ்கி போனவங்க, ரெக்ரெஷன் தெரப்பிக்குள்ளார மூழ்கி போனவங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தியானத்துக்குன்னு நான் மெசேஜ் ரிசீவ் பண்றேன், மாஸ்டர் எனக்குள்ளார சொல்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுறத பாக்குறோம். இப்ப அவங்களுக்கு ஒரு டிராப் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்மிஷன் கிடைச்சாலும் அவங்க அந்த சேனலுக்குள்ளார போய் அதுவாக மாற முயற்சி செய்வார்களே தவிர அதை தொடர்ச்சியாக எந்த விஷயத்துக்கு லட்சியத்தை நோக்கி போறதுக்கு பயன்படுத்த போறது இல்லை. ஆக நமக்கு வெளியில எல்லாம் கிடையாது, நம்ம அமைப்புக்குள்ளாரையே நம்ம மாஸ்டர்ஸை பார்த்து மற்றவங்களை பார்த்து வளரும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்கள் மேல நம்ம ஆசைப்படுறோம். ஆக நம்மை மேலும் ஈர்க்கக்கூடிய உள்ளார இருக்கக்கூடிய சேனல்ஸே இன்னும் நிறைய இருக்குது. அதனால வெளிப்புறமா ஒருத்தர் பிசினஸ் பண்றதுக்கு போவாரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்காக சேனலைஸ் பண்ணிக்கிறாருன்னா அது கூட பரவாயில்ல. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்புறமாக இருக்கிற ஓட்டைகள் பார்த்து அடைச்சுக்கலாம். இதுல சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி உள்புறமாக நம்ம ஈர்க்கக்கூடிய நம்முடைய எனர்ஜிய பிரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமானவை. வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வர இந்த அனைத்து ஆற்றல்களும் பயன்படுத்தப்படாவிடில் அவை வேறொன்றாக மாற்றப்பட்டது. இதெல்லாத்தையும் பிரிச்சுட்டு இதெல்லாம் என் வேலை கிடையாது, நான் எதுக்காக வந்திருக்கேன் இங்க அப்படிங்கிறத பத்தி அந்த ஒரு தெளிவு இருந்து, இல்ல இது மேல என்னுடைய ஆர்வங்கள் போகுது, உள்ளார்ந்த விருப்பங்கள் அங்க போகுது, ஆனா நான் இதுக்காக வரல, நான் ரெக்ரெஷன் தெரப்பி பண்ணி எல்லாரையும் சரி பண்றதுக்காக வரல, நான் முற்பிறவிகளையோ அல்லது அடுத்த பிறவியையோ அறிந்து குறி சொல்றதுக்காக இங்க வரல, நான் பொலாரிட்டி மூலமாக எல்லாரையும் சரி பண்றதுக்காக மாஸ்டர் என்னை இங்க அனுப்பி வைக்கல. இதெல்லாமே தேவை. எதுக்காக தேவைன்னா யாரோ ஒரு அபியாசியினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு குறுக்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து விடுறதுக்காக இது தேவை. இப்ப பாபுஜிக்கு எல்லாருடைய முற்பிறவியும் தெரியுங்கிறதுனால அவர் எல்லாருடைய முற்பிறவியும் பார்க்கறதையே பொழப்பா வச்சுக்கல. அதுக்காக தனியா மேடை போட்டு அவர் ஒன்றும் ரெக்ரெஷன் தெரப்பி எல்லாம் பண்ணல. ஆனா அவருடைய வரலாறுல பாக்குறோம், அவர் எழுதுறதுல பாக்குறோம், ஒரு அபியாசியை பாக்குறாரு, அவருக்கு ஆன்மீகத்துல ஏதோ ஒரு தடை இருக்கு, அவர் தொடர்ந்து அப்படியே இருக்கிறாருன்னு தெரியறப்ப அவருடைய முற்பிறவியை ஆராய்ந்தேன்னா அவர் அப்படி இருந்தாரு. அந்த ரிமூவ் பண்ண பாபுஜி தனியா போயிட்டு பொலாரிட்டி மாதிரி எந்த ஒரு தனி பயிற்சியையும் தன்னுடையது ஆக்கி கொண்டு ஒரு சிறந்த மருத்துவராக விளங்கவில்லை. ஆனா அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு அபியாசிக்கு அது தேவைப்படுற பட்சத்துல அந்த சுத்திகரிப்பை நிகழ்த்தி அவரை அந்த வியாதியிலிருந்து அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட வைத்தார்.
ஸோ நம்ம ஆனா என்ன பண்றோம், நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இயல்பாக நிகழும் பொழுது அது நம்முடைய திறமையாக எடுத்துக்கொண்டு டோட்டலா அதுக்குள்ளார திரும்பி போயிடும். எத்தனை மருத்துவர்கள், எத்தனை ஜோதிடர்கள் எல்லாம் நம்ம இதுக்குள்ளார இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் உள்ளார போயிட்டாங்க நம்ம அபியாசிஸ் ரிசெப்டர்ஸ் அப்படிலாம் நமக்கு தெரியும். நம்மளும் அது மாதிரிதான் இருக்கிறோம். ஆனா நீங்க அதுக்கு செலவு பண்ற ஒவ்வொரு எனர்ஜியும் நீங்க டிரான்ஸ்மிஷனை திசை திருப்பிக்கிட்டு இருக்கீங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்ப இதெல்லாம் தேவையான தேவை எப்ப தேவைப்படுதுன்னா, மாஸ்டர் நமக்கு எதுக்காக நம்ம கடந்து போற வழியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு காட்டுறாரு ஒண்ணு, அது அப்ப நமக்கு புரிய வரும். அடுத்தது நம்ம ஒரு ஆன்மீக சேவை புரியும் பொழுது ஒரு அபியாசியினுடைய ஆன்மீக பாதையில இருக்கிற தடைகளை அகற்றுவதற்கு இந்த எனர்ஜி என்னைக்காவது யூஸ் பண்ணால் அது கரெக்ட். ஆனா இதை தொழிலாக எடுத்துக்கொண்டால் அப்ப நீங்க உள்ளுக்குள்ளார போற எனர்ஜியை சேனலைஸ் பண்றீங்க. இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. குவாண்டம் ஹீலிங், பொலாரிட்டி, ரெக்ரெஷன் தெரப்பி எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கும். இது நம்மளை ஒரு ஒரு பெரிய டிராப்புக்குள்ளார இழுக்கும். சுத்தமா மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு பொலாரிட்டி பண்றவர் இல்லைன்னா குவாண்டம் ஹீலிங் கத்துக்கிட்டவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவருடைய தியானத்துல அவர் உள்நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப 90% கிடையாது. என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு மெடிடேட் பண்றப்ப இன்னும் அந்த குவாண்டம் ஹீலிங்கை நல்லா பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா யோசனை பண்ணுவார். பட் இப்ப லட்சியம் போயிடுச்சு. அடுத்து அவர்கிட்ட ஒரு அபியாசி வரும் பொழுது அவருடைய வெளிப்புறமான குறைபாடுகள், ஏன்னா இவருக்கு தான் குவாண்டம் ஹீலிங் தெரியும், வெளிப்புறமா அவருடைய நோயை சீக்கிரத்து தீர்த்துட்டா அவர் சரியாயிடுவார்னு நினைப்பாரு. ஆக்சுவலா ஒரு ப்ரிசெப்டரா இருக்காரு. அவருக்கு எண்ணம் வரணும், ஒரு அபியாசி வரும் பொழுது மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ணி இவருடைய உள்ளார்ந்த அந்த வினைப்பயன்கள் இவர்கிட்ட சுத்தமா கரைஞ்சி இந்த ஆன்மா அது எதெல்லாம் கட்டுண்டு இருக்கோ அதுல இருந்தெல்லாம் விடுபடும் அப்படிங்கிற ஒரு பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூடோட அவரை சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய ஒரு ப்ரிசெப்டர் வந்தோடனே, என்ன ஒரு மாதிரி இருமிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்ல சார் எனக்கு இது மாதிரி இருக்கு. அப்படியா, ஒரு குவாண்டம் ஹீலிங் போட்டுருவோம், ஒரு சிட்டிங்ல சரி பண்ணிடலாம் அப்படித்தானே திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இவரே திங்க் பண்ணாட்டியும் ஒரு 4 தடவை இதை செய்யறாருன்னா 5ஆவது தடவை அந்த அபியாசி விட்ட சிட்டிங்காக வராம அதுக்காக வராது. எப்படி நம்ம டைவர்ட் ஆகிறோம் பாருங்க. இங்க ஒண்ணுதான், அந்த ஒண்ணுக்காக தான் இருக்கிறோம், அந்த ஒன்றை தான் மற்றவர்களுக்கு பெறுவதற்கு உதவி செய்கிறோங்கிற அளவுக்கு நம்ம சேனலைஸ் ஆனால் ஒழிய நம்ம இந்த என்ட்ரோபிக்குள்ளார தான் மாற்றோம். வெப்ப ஆற்றலின் ஒழுங்கின்மை விதியை நோக்கி தான் நம்ம போகின்றோம். அப்ப இதுக்கு என்ன வழி இதுல இருந்து வர்றதுக்குன்னா, தேவைகளை குறையுங்கள். குறைஞ்சபட்ச தேவைக்கு வாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க தேவைகளை அதிகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிறைய சேனல்ஸ் உருவாகும். உங்க எனர்ஜி எல்லாத்து வழியாகவும் வெளியில போகும். குறைந்தபட்ச தேவை என்பது மிக சிறந்தது. குறைந்தபட்ச தேவைகள் கொண்ட வாழ்க்கைக்கான ஒரு அணுகுமுறை என்பதுதான் மிகச் சிறந்தது. ஒரு அமைப்பிற்கு மிக குறைந்த ஆற்றலே தேவைப்பட்டால் அதுவே மிகவும் நிலையான அமைப்பு ஆகும். இந்த 3 வரிக்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள் இருக்கு. குறைந்தபட்ச தேவைகள் ஒண்ணு, ஒரு அமைப்புக்கு குறைந்தபட்ச ஆற்றல் மட்டுமே தேவைப்பட்டால் அது மிகவும் நிலையானது. அப்ப நமக்கு எப்படின்னா, இந்த குறைந்தபட்ச தேவைகள்ங்கிற வார்த்தையே நமக்கு ரொம்ப மோசமான வார்த்தை. எல்லாத்துலயுமே நமக்கு அதிகபட்ச தேவைகள் இருக்கணும். அதிகபட்சமான ஒரு விஷயங்கள் இருந்தால்தான் அது சிறந்த விஷயமாக நம்ம எடுத்துக்குவோம். அதை எப்படி சொல்ல வரலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார். இந்த மாஸ்டர் நமக்கு ஒரு பயிற்சி முறையை கொடுத்துருக்காரு. இந்த பயிற்சி முறை மிக குறைவான அம்சங்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி முறை. ஒரு தியானம், ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பிரார்த்தனை, தனிப்பட்ட முறையில. வெளியில இந்த பயிற்சி முறை எப்படி சார்ந்து இருக்கிறதுன்னா, ஒரு பிரிசெப்டர்ட்ட சிட்டிங் வாங்குறது, பல அபியாசிகளோட சேர்ந்து உட்கார்ந்து சத்சங்கம். மொத்தம் பார்த்தா இதுல ஒரு தனிப்பட்ட பயிற்சி 3, 1-to-1 பிரிசெப்டரோட எக்ஸ்டர்னலா ஹெல்ப் பண்ணி பண்றதுக்கு 1, ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, எல்லா அபியாசிகளோடையும் சேர்ந்து கூட்டு முயற்சியா செய்யறது ஒரு பயிற்சி, மொத்தம் 5 பயிற்சி. இவ்வளவுதான். இதை விட எளிமையான விஷயங்கள் கிடையாது. இதுல 3 விஷயங்கள் என்னை நானே வலுக்கட்டாயப்படுத்தி நானே வற்புறுத்தி என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு பண்ற பயிற்சி. தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. ஒரே ஒரு விஷயம்,
என்னால முடியாத சில விஷயங்களை வெளியில இருக்கிற உதவியோட சரி பண்ணிக்கிறதுக்கான. அடுத்தது, நான் மட்டும் தனி கிடையாது, எல்லாரும் சேரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஒரு கலெக்டிவா ஒரு ஒரு கமிட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இது ஒரு சத்சங்கம். இவ்வளவுதானே நம்ம இதை வைத்துக்கொண்டு தெய்வீகத்தை அடையலாம். இப்படிதான் அடைஞ்சிருக்காங்க நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய குறைந்தபட்ச தேவைகளை இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி சார் இன்க்ரீஸ் பண்றோம்? எனக்கு மாஸ்டர்கிட்ட போய் இன்னும் வேகமாக முன்னேற வேற ஏதாவது ஆட் பண்ணுங்க. அவரும் என்ன பண்ணுவாரு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்ணு, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி திங்க் பண்ணுங்க, நீங்க இது மாதிரி பண்ணுங்க. உடனே அதை கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் சொல்லுவாரு, அதுல இருந்து அவர் சொன்ன ஒரு 4 விஷயத்த ஆட் பண்ணிக்குவோம். இப்ப நமக்கு வெறும் தியானம் பண்ணா திருப்தியை பத்தாது, இதெல்லாம் அதுல ஆட் பண்ணாதான் நமக்கு பயிற்சி முன்னேறி போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிங் பத்தாது, ஒரு ப்ரிசெப்டர் பத்தாது, ஒரு 10-15 ப்ரிசெப்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க கொடுங்கன்னு நம்ம அப்படி ஒரு எக்ஸ்டர்னலா எவ்வளவுக்கு அளவு டிபெண்ட் ஆகிறோம் பாருங்க. 1 பத்தாது, 4 வேணும், 8 வேணும், 12 வேணும், வாரத்துக்கு 12 சிட்டிங் எடுக்கணும். என்னுடைய டிபெண்டன்சி ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது, ஒரு சத்சங்கம் பத்தாது, காலம்பரம் மாஸ்டர் சத்சங்கம் முடியறதுக்குள்ளார அடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளார இன்னொரு சத்சங்கம், அடுத்து இன்னொரு சத்சங்கம். ஸோ என்னுடைய தேவைகளை நான் அதிகப்படுத்துறேன். இப்ப இவ்வளவு தேவையா எனக்கு? எல்லாமே மினிமமா உள்ள போய் மேக்சிமமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்பதான் அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கு. ஒரு கொஞ்சோண்டு ஒரு பைப்புக்குள்ளார தண்ணி கொடுத்தா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம அந்த பக்கம் போகணும், முதல் விஷயம். அல்லது அதுல இருக்கிற எந்த வித கொஞ்சம் கூட ஆவியாகாம அந்த பக்கம் டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகாம எடுத்துட்டு போனாலே அந்த சிஸ்டம் பெரிய சிஸ்டம். அல்லது வெறும் கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் ஊத்துனாலே போதும், அது ஒரு செடியானது வளர்ந்து பலன் கொடுக்கணும்னா ஒரு மினிமம் இன்புட் கொடுத்து மேக்சிமம் அவுட்புட் கிடைக்கும். நீங்க உலகத்துல இருக்கிற ஃபெர்டிலைசர் எல்லாம் கொண்டு காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, வேர் வழியா இலை வழியா எல்லாம் ஊட்டம் கொடுத்து கடைசியில ஒரு 4 ஆப்பிளையோ 4 ஆரஞ்சையோ பெற்றால் அது சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டம் கிடையாது. இப்ப இத்தனை விஷயத்த நான் அக்யூமுலேட் பண்றேனே என்னுடைய பயிற்சி முறையில, இது எதை காட்டுதுன்னா என்னுடைய காம்ப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை காட்டுது. எப்பயுமே சிக்கல் நிறைந்த மனது எளிமையான விஷயங்கள்ல திருப்தி அடையாது. இப்போப்பா என்ன பண்ண, தியானம் பண்றேன், மாஸ்டர் எனக்கு கொஞ்ச நாள எதுவுமே சரியா இல்லை, என்ன பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணு. மாஸ்டர் என்னுடைய அந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்னை விட்டு இன்னும் போகல, நான் என்ன பண்ணலாம்? சுத்திகரிப்பு பண்ணு. மாஸ்டர் எனக்கு ஒரு வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்தபடியே இருக்கு மாஸ்டர், நான் எல்லாரோடையும் சுமூகமாக பழக முடியல. ப்ரேயர் பண்ணு. இவ்வளவுதான். இந்த 3 தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது. தியானம் பண்ணு, சுத்திகரிப்பு பண்ணு, பிரார்த்தனை பண்ணு. ஆனா நம்ம இந்த பதில சொன்னோம்னா, அல்லது உங்க ப்ரிசெப்டர்கிட்ட போறப்ப இந்த ப்ரிசெப்டர் இந்த பதில சொன்னார்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட போக மாட்டீங்க. பல புத்தகங்களை எடுத்து வச்சு மாஸ்டர் அதுல அது சொல்லியிருக்காரு, இதுபடி நீங்க போங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு ஏதாவது புதுசா சொன்னா ரைட். இது எதை காட்டுகிறதுனா என் மனது சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால ஒரு குறைந்தபட்ச ஒரு தேவைகளுடைய ஒரு அமைப்பு, குறைந்தபட்ச தேவைகளை கொண்டு அப்ரோச் பண்ற ஒரு அமைப்பு தான் மிக சிறந்த அமைப்பு. எக்ஸ்டர்னலா நிறைய தேவைகளை உருவாக்கினால் அந்த அமைப்பு வீக்கான அமைப்புன்னு அர்த்தம். ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா இதை ஏன் சகஜ மார்க் பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலா இதுல ப்ரெஷரே கொடுக்கறது கிடையாது. நீங்க இப்ப டெய்லி காலம்புற ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை சத்சங்கம் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்களை வற்புறுத்தினா என்ன பண்ணுவீங்க? 4 நாள் ஆர்வமா செய்வீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒரு ஒரு முடியாம தட்ட முடியாம செய்வீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முனைக்கிட்டே செய்வீங்க. அதுக்கப்புறம் டெய்லி பண்ண சொன்னா எப்படிங்க, எனக்கும் வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவேன். இப்படிதான் போகும். அதனால நாங்க இங்க எக்ஸ்டர்னலா நம்ம எந்த ப்ரெஷரும் கொடுக்கறது இல்லை. சிட்டிங்கா பார்த்து எடுத்துக்கங்க. நீங்களா யாரும் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி ஏன் போன வாரம் சிட்டிங் எடுக்கல, உங்க லிஸ்ட் படி இது சும்மா இருக்கு, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா
எப்பயாவது சொன்னா நீங்க வந்து எடுத்துக்குவீங்க. எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு டைம் டேபிள் படி நீங்க வாங்கல, எப்படி வாங்காம போனீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா நீங்க இதை விட்டு போயிருவீங்க. இல்லை அந்த ப்ரிசெப்டரை விட்டு வேற ப்ரிசெப்டர். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், எக்ஸ்டர்னலா வலுக்கட்டாயப்படுத்துறது இங்க வந்து சிஸ்டத்துல ஒர்க் ஆகாது. இது புரியாம நிறைய இடங்கள்ல வலுக்கட்டாயமாக சில விஷயங்கள் திணிக்கப்பட்டு அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. சரி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்படி போனோம்னா அதுல நிறைய போயிடும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு குழந்தையின் படுக்கை அறை அல்லது படிக்கும் அறையை கவனியுங்கள். அவர்களிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கும்போது நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் உடைகள், துவாலைகள், விளையாட்டுப் பொருட்கள் இவற்றை அவர்கள் ஒழுங்கின்றி சிதறடிக்கும் போது அவற்றை பராமரிப்பது கடினமாகிறது. குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய டேபிள் பார்க்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்க்கலாம். அங்கங்க கழட்டி தொங்க விடப்பட்ட அல்லது கழட்டி போடப்பட்ட நம்முடைய ட்ரெஸ் எடுத்து சரியான இடத்துல போடப்படாமல் இருக்கிறத, நம்ம மேஜையில சிதறடிக்கப்பட்ட பொருள்கள் அப்படியே இருக்கிறத, பேனா அந்த பக்கம், பென்சில் இந்த பக்கம், பர்ஸ் இந்த பக்கம், அல்லது நம்ம வீட்டுல நம்முடைய உள்ளுக்குள்ளார என்ட்ரானவன இருக்கக்கூடிய அந்த டிராயிங் ரூம் ஹால், அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரிமோட் கிடக்கும், அந்த பக்கம் சேர் கிடக்கும், அந்த பக்கம் ஒரு துண்டு அப்படியே கிடக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த தட்டு அப்படியே கிடக்கும். இது இது அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். அங்க ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அங்க போட்டிருப்போம், அது அங்கேயே கிடக்கும். அதுக்கு எடுத்துட்டு யாராவது வந்திருப்பாங்க, வந்த போது அவங்கள்ட்ட எதையாவது எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பொருளை வச்சிருப்போம், அதுவும் அங்கே திரும்பி அது அது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகாது. இது இப்படித்தான் இருக்கு. ஏன்னா அடுத்து நான் வந்து வேற ஒரு எனர்ஜியை வச்சு வேற ஒரு சேனலுக்கு போயிடுவேன். இதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குல்லன்னு நான் போகும்பொழுது அது ஃபுல்லாவே இன்னும் குழப்பமாக்குறது. அப்படியே அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களையும் சரி பண்றப்ப அந்த எனர்ஜி உள்ள வர்றப்ப ஏற்கனவே இருக்கிறத ஒழுங்குபடுத்துறதுக்கு பதிலாக இன்னும் ஒழுங்கற்றதை நோக்கி கொண்டு போகுது. அப்ப அந்த குழந்தையுடைய டேபிள அல்லது அந்த ஹாலை சுத்தப்படுத்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தேவைப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ள அதால முடியல, அந்த ஒழுங்கின்மை ஏற்படுது. அதோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேற சேனல்ல பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் விளையாடுது, அந்த பக்கம் புத்தகம் படிக்குது, இந்த பக்கம் எக்ஸாமுக்கு தயாராகுதுன்னு மல்டி சேனலா இருக்கிறப்ப எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரெஷர் அம்மா வந்து சரி பண்ண வேண்டியிருக்கு. வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க தேவைப்படுது. உங்களுக்கு உங்களுடைய மனைவியோ அல்லது வந்து உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய விஷயங்களை சரி பண்றதுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அவங்கள சரி பண்றதுக்கு, அவங்க விட்டுட்டு போற விஷயங்களை சரி பண்றதுக்கு நீங்க தேவைப்பட வேண்டியிருக்கு. இப்படித்தான் இது வந்து சரி கட்டப்படுகின்றது. அவற்றை சரி செய்ய அம்மா அல்லது அப்பாவின் உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அதிக அளவு முயற்சியும் தேவைப்படுகிறது. இப்ப குழப்பம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு முறையும் ஒருவர் உனக்கு அது தேவையில்லை, தயவு செஞ்சு இது இல்லாமல் வாழலாம் என்று மற்றவரை நம்ப வைக்க தன் சக்தியை செலவழிக்க வேண்டியிருந்தால் அங்கு தீர்வுதான் என்ன? ஒவ்வொரு முறையும் நாம் நம்ப வைக்க வேண்டி இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது பயனற்றதாகும். அதனால நாம் சொல்றோம். இப்ப என்ன ஆகுது குடும்பத்துல? எங்கேருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றது கிடையாது. பெரிய எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். அதை அங்க வைக்க கூடாது, இதை இப்படியே போட்டு போகாத, ஃபேனை ஆஃப் பண்ணு, டியூப் லைட் ஆஃப் பண்ணு, அந்த படுத்த பாயை எடுத்து சுட்டி வை, போட்ட இடத்துல கிடக்கிற பொருளை எடுத்து வை. இப்படின்னு நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் என்ன பண்றோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை தடவை தான் சொல்ல முடியும்? அவங்களா வந்து அதை எடுத்துக்கொண்டு சரி பண்ணிக்க வேண்டும். அப்பதானே அது நல்லா இருக்கும். இப்போ ஒரு காலகட்டம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இது பிரச்சனையாக மாறுகிறது. இப்ப எது வரைக்கும் இது பிரச்சனையா மாறுது, எப்ப வரைக்கும் இது பிரச்சனையா மாறுறது இல்லை. சில பேருக்கு ஓசிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது அவங்களுக்கு அந்த பொருள் அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல இருந்தாலே அவங்க வந்து நெர்வஸ் ஆயிடுவாங்க. அது வந்து ஒரு மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஆனா நார்மல் லைஃப்ல இது எல்லா வீட்லயும் நடக்கத்தானே செய்யுது. இப்படி கண்ணா பின்னான்னு கலைஞ்சு போறது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைய, சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனைகளை ஏன் ஏற்படுத்துது? ஏன் ஏற்படுத்துது அப்படின்னா, ஒண்ணு அதை யார் செய்யறாங்களோ அவங்க ஆமா இது தப்புதான், நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு அதுக்கான முயற்சியில இறங்குனாங்கன்னா கூட கோபம் வராது. அதுக்கப்புறம் உங்க பையன் இருக்கான், எப்ப பார்த்தாலும் அப்படி கண்ணாமண்ணான்னு போட்டுட்டு இருக்கான், ஏன்னா அதை எடுத்து வைடா அப்படின்னு சொன்னோடனே சாரிப்பா எடுத்து வைக்கிறேன்ட்டு ஒரு நாளாவது எடுத்து வச்சுட்டு திரும்பி மறந்து போனான்னா அவன் ஏதோ முயற்சி பண்றான் முடியலன்னு வரும்.
அவன் அதை காதலே வாங்கிக்கல, அதுக்கு என்னங்கிறான். இல்லைன்னா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நான் அதை அப்படிதான் போட்டிருப்பேன், ஏன் நீங்க எடுத்து வச்சா என்னன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு சிஸ்டம் தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணிக்க முடியலங்கிற ஒரு கோபம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இது அவங்களுடைய வீழ்ச்சி மேல நமக்கு இருக்கிற வேதனை. நல்லா பார்க்கணும். ஒரு அப்பா திட்டுறாரு, ஒரு கணவன் மனைவியை திட்டுறாரு, இல்ல ஒரு மனைவி கணவனை திட்டுறாங்க, நீங்க இப்படி இருக்கிறது சரியில்லை அப்படின்னா, அங்க ஒரு பேசிக்கா ஃபர்ஸ்ட் லெவல் தாண்டி செகண்ட் லெவல் வருது. அங்க அந்த சிஸ்டம் ரெக்கவர் பண்ணிக்க மறுத்து சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அங்க என்ட்ரோபி கிரியேட் ஆகுது. அது சரி பண்ணிக்கலன்னா நெக்ஸ்ட் லெவல் எனர்ஜியை அதால ரிசீவ் பண்ண முடியாது. அதுதானே அதை எடுத்துக்க, போட்டது போட்டபடி கிடக்குது, தன்னை ஒழுங்குபடுத்திக்கல, அப்படி இருக்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி உள்ளார என்டர் ஆகிறதை தடுக்கும், அல்லது திரும்பி எக்ஸ்ட்ரா எனர்ஜி உள்ளார என்டர் ஆனால் அது வேற விஷயமா வெளியில போயிடும் அப்படிங்கிறத அது காட்டுது. அப்ப அதை சொல்ல வர்ற உங்க உள்ளார சண்டை வரும். இதுல யாரு மிகவும் தான் செய்யறதுதான் சரி, எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியது இல்லைன்னு போறாங்களோ அவங்களுடைய அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது. அப்ப இதுல என்னதான் தீர்வு, இதுக்கு என்னதான் வழி? இதை நம்ம வெளியில இருந்து இந்த வெப்ப ஒழுங்கின்மை வழியில எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிறார் மாஸ்டர். என்ட்ரோபிக்குள்ளார போக முடியாது. இது அவங்களா மாத்திக்க விரும்பினால் ஒழிய அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சரி பண்ண முடியாது. ஒரு குடும்ப தலைவருடைய டேபிள ஒரு மனைவி ஒரு 4 நாளைக்கு சுத்தம் பண்ணி வைக்கலாம். அப்பப்ப எதையாவது எடுத்து வச்சுட்டு போனா, அவசரமா போயிட்டாருன்னா எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம், நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டுறீங்க, எடுத்து வச்சுருப்பாங்க. இல்லம்மா நான் வச்சுட்டு போறேன்னு சொல்லுவேன். ஒரு மனைவிக்கு என்ன பண்ணான்னு போட்டு போறாங்க, எல்லாத்தையும் அவங்க ஒழுங்கா எடுத்து வைக்கிறது இல்லை, சாப்பாட்டு மேஜை கண்ணா பண்ணான்னு இருக்கு, வீட்டுல எல்லா இடங்கள்லையும் துணி எல்லாம் ஒழுங்கு இல்லாம கிடக்கு அப்படின்னா, ஏமா இப்படி கிடக்கு, இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்லலாம். அவங்க முயற்சி பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணலாம். நீ மட்டும்தான் அப்படி இருக்கிறியா, நான் என்ன என் லட்சணம் எனக்கு தெரியும், உன் லட்சணத்தை நீ பாருன்னு அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பையன் அப்படி ஏன்னா இந்த நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, நீ மட்டும் என்ன ஒழுங்காப்பா, நீ தான் டிவி பாக்குறன்னு அவன் ஆரம்பிச்சானா அந்த குடும்பம் உருப்பிடாம போயிடும்னு அர்த்தம். காரணம் எங்க வருது, அங்க உள்ளுக்குள்ளார போற எனர்ஜி மல்டி சேனல் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்களா சரி பண்ண முடியல, வெளியில இருந்து அந்த சேனலை மூட ஆரம்பிச்சா பைப்பு தான் வெடிக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் சேனலை ஓபன் பண்ணி விட்டு அது வழியா மட்டும் போகணுங்கிற விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் உருவாகல அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடர்ன் குடும்பத்துல எல்லாமே இருக்கு. ஒரு காலத்துல பிரச்சனையா இருந்தது சாப்பாடு, பணம், இந்த மாதிரி விஷயங்கள் தான், அல்லது அதீத நோய், இதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதுனால இந்த மாதிரி தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியாத, அல்லது ஒருத்தர் இன்னொருத்தர் ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணும் பொழுது ஏற்படுற விஷயங்கள்ல தான் குடும்பங்கள் முழுக்க ரணகளமாக மாறுகின்றது. ஸோ இந்த பகுதி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல யாராவது நம்மை ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குள்ளார இது எதையோ மாஸ்டர் சொல்றாரு, நான் என்ன ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். எரிச்சல் அடைகிறதும் கோபம் அடைகிறதும் எதிர்த்து பேசுறதும் என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு. இன்னொன்னு, யாரையாவது போய் நான் எப்பயும் சரி பண்ணிட்டு இருக்கேன்டா சாமி அப்படின்னா வெளிப்புறத்தில் இருந்து இந்த ஒழுங்கின்மையை சரிப்படுத்த முடியாது. உள்ளுக்குள்ளார அதுக்கு தேவையான காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் ஆகி சிஸ்டம் சிம்பிளானா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இது ரெண்டும் நமக்கு புரிஞ்சுதுன்னா வீடுகள்ல நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன உரசல்கள், மோதல்கள் குடும்பத்துல குழப்பம் நிறைந்த ஒரு இதை ஏற்படுத்தாது. இந்த பகுதியை நீங்க படிங்க, படிச்சுட்டு உங்க குடும்ப நிகழ்வுகளோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, எது எதெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, இதுல எதெல்லாம் இந்த மாதிரி இந்த சிக்கலான அணுகுமுறையினால, தேவைகள் குறைவா இல்லாததுனால வந்தது. அப்ப என்னுடைய மேஜையில 2 பேனா, நான் 2 வாட்சி கிடக்கு, அந்த பக்கம் ஒரு பர்ஸ் கிடக்கு, இந்த பக்கம் ஒரு கண்ணாடி கிடக்கு, எல்லாமே கண்ணாமனா கிடக்கு, இப்ப 20 புத்தகங்கள் என்னை சுற்றி கலைஞ்சு கிடக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஒரு தேவையான ஒரு புத்தகத்தை எடுத்து அதை படித்து விட்டு அதை திருப்பி அதை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு என்னை சரி பண்ணிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்பயுமே நடக்குமானா நடக்காது, தொடர்ந்து கலையும் கூடும். ஏன்னா எனர்ஜி உள்ள வர்றப்பெல்லாம் பொங்க பார்க்கணும், அது ஒழுங்கின்மையை ஏற்படுத்தும். திரும்பி நம்ம அதை சரி பண்ணதுக்கு அப்புறம், அதுல ரெகுலேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட எனர்ஜி உள்ளாகும்.
இல்லைன்னா பொங்கி வழிஞ்சதுல அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகி நீங்க ட்ரை ஆகி திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது வழியா தண்ணி ஒரு பைப்ல தண்ணி விடுறாங்க, அந்த பைப் உடைச்சிட்டு ஓடுதுன்னா தண்ணி உடனே விட்டுட்டே இருப்பாங்களா, உடனே நிறுத்தி விடுவாங்க. சுத்தமா தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிளம்பரை கூப்பிட்டு வந்து அதை நறுக்கிட்டு அதை எந்த இடம் உடஞ்சிருக்கோ அதுக்கு ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி அது வழியா தண்ணி விடுவோம். அதே மாதிரிதான் இந்த சிஸ்டத்துக்குள்ளார போற மூவ் ஆயிட்டு இருக்க எனர்ஜி அது மல்டி சேனல்ல வேஸ்ட் ஆகுதுன்னா நேச்சர் அந்த எனர்ஜியை கட் பண்ணும், கொஞ்ச நாளைக்கு ட்ரை ஆயிடும், தியானத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எல்லாம் போயிடும். இப்ப தெரியுதா நம்ம ஏன் அடிக்கடி ட்ரை ஆகிறோம் அப்படிங்கிறது? நமக்கு மல்டி சேனல் இருக்கு, அது வழியா நீங்க வேஸ்ட் பண்றத பார்த்தோம்னா அந்த ஃப்ளோ கட் ஆயிடுது. அப்புறம் பிளம்பர் வரணும், நம்ம பிளம்பர் ஒருத்தர் தான், அவர் எந்த இடத்துல எந்த சேனல் இருக்கோ அந்த ஏரியாவை துண்டு பண்ணி விடணும். இல்லைன்னா அவரு வரமாட்டாரு, யாராவது ஒருத்தரை விட்டு அந்த இடத்த வெட்டி விடுவாரு. வெட்டுற பிளம்பர் மேல கோவம் நம்ம அவரை கோவப்பட்டு இருக்கோம். ஆக்சுவலி அங்க கட் பண்றது நம்முடைய மல்டி சேனல்ல இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிட்டு நேரா கிடக்கும். இது செய்த பிறகு திரும்பி ஃப்ளோ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல திரும்பியும் நமக்கு அடுத்த சேனல் வழியா பொங்கி வெளியில போக ஆரம்பிச்சோன்னு நிறுத்திடுவாங்க. இப்படியேதான் ஏன் ட்ரைனஸ் வருது, ஏன் மெடிடேஷன்ல ஆர்வம் குறைஞ்சி போகுது, ஏன் திடீர்னு நான் டல் ஆயிடுறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய ஆசைகளையும் நோக்கங்களையும் சுமந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் உள்ள போனோம்னா அது துளிர் விட்டு அந்த எழுத ஆரம்பிச்சு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால்தான் லாலாஜி அவர்கள் பகுத்தறியும் திறன் எந்த அளவிற்கு அதிகமாக உள்ளதோ அந்த அளவிற்கு ஒருவரது ஆன்மா தூய்மையாக இருக்கும் என்றார். இப்ப பகுத்தறிதல் என்றால் என்ன, எது நல்லது எது கெட்டது, எது தீங்கானது எது உபயோகமானது, வாழ்க்கையில் நல்லது மற்றும் கெட்டது, தீங்கு விளைவிப்பது மற்றும் உபயோகமானது, பரிணாம வளர்ச்சிக்கு உகந்தது பரிணாம வளர்ச்சியை தடுப்பது ஆகியவற்றை நம்மால் பகுத்தறிய முடிய வேண்டும். இதுக்கு ஒரு காமன் ரூல் போட்டு மாஸ்டரே சொல்லிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவருக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது கிடையாது, ஒருவருக்கு தீயது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தீயது கிடையாது. ஒருத்தருக்கு பரிணாம வளர்ச்சிக்கு உகந்ததாக இருப்பது மற்றொருவருக்கு பரிணாம வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விஷயம் ஒரே மாதிரியா கிடையாது இந்த உலகத்துல. அப்ப இதை யாரு முடிவு பண்ணும்? என்னுடைய பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் தான் முடிவு பண்ணும். இதுக்கு காமன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டா அது திரும்பி அதுதான் மதங்கள் செய்ய பார்த்துச்சு. காமனா ஒரு ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அநீதி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எது தர்மம், எது நியாயம், எது அநியாயம் அப்படிங்கிறத அந்த யூனிக் சிச்சுவேஷன் அந்த நேரம் தான் முடிவு பண்ணும். ஒருத்தனை போற வழியில ஓடிட்டு ஒருத்தன் ஒரு அப்பாவிய குத்தி கொன்னா அது கொலை. உங்களை அடிக்க வரவனை தடுக்கும் பொழுது தெரியாம அவன் செத்து போயிட்டான்னா தற்காப்பு. இல்ல உங்களை யாராவது துன்புறுத்துறப்ப வேற ஒருத்தன் அவனை அடிச்சு கொண்டான்னா அது தர்மம். இப்படி எல்லாம் பேர் வச்சுப்ப அப்ப எது தர்மம்னு ஏதாவது ஸ்டாண்டர்டா சொல்ல முடியுமா? ஒரு கொலையவே ஒரு இடத்துல தர்மங்கிறீங்க, ஒரு தற்காப்புங்கிறீங்க, ஒரு இடத்துல கொலைங்கிறீங்க. அப்ப இங்க எந்த இடத்துலயும் அந்த பகுத்தறியும் திறன் என்பது நான் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு தெளிவான பார்வை, கிளாரிட்டிங்கிறது வரவே வராது. அதனால எது அவசியம் அப்படின்னு கேட்டா என்னுடைய அந்த விவேகம், பகுத்தறியும் திறன் அவசியம். இப்ப இன்னைக்கு நான் உட்காந்து டிராயிங் ஓவியம் வரையட்டுமா அல்லது சாப்பிடட்டுமா, இதை போய் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா? கேட்டீங்கன்னா அவங்க என்னமோ சொல்லுவாங்க, பட் நீங்க அதுல சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. அல்லது நீங்க எதை விரும்புறீங்களோ அதை சொல்றவங்க மேலதான் உங்களுக்கு விருப்பம். ஸோ நான் ஓவியம் வரையட்டுமா சாப்பிடட்டுமா, உங்களுக்கான விடை உங்களிடமே உள்ளது. நான் தியானம் செய்யட்டுமா நண்பரோடு மது அருந்த செல்லவா, எனக்கு தியானம் செய்ய நேரம் உள்ளது, இப்ப நான் தியானம் பண்ணட்டுமா இல்ல வேற ஏதாவது செய்யட்டுமா, நான் இப்ப புக்கு படிக்கவா அல்லது தியானம் செய்யவா. இப்படி ஒண்ணுலயும் ஒவ்வொன்றிற்கும் ஆற்றலை செலவழிப்பது குறைந்தால் அமைப்பு சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேள்வி வர்றப்ப இதுல போய் நான் என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணுமா, வேண்டாம், இதுதான் ஒரே பதில். அப்ப நீங்க உங்க பகுத்தறியும் திறனை இப்படி அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற. ஸோ இந்த இடத்துலதான் நம்ம இன்னைக்கு நிறுத்த போறோம். இப்ப 2 நாளைக்கு நமக்கு ஒரு மாஸ்டர் ஒரு வேலை கொடுக்குறாரு, நம்மளை கீனா வாட்ச் பண்ணி எக்ஸ்ட்ராவா நம்ம எனர்ஜியை எதெல்லாம் செலவு பண்றோம். அதாவது நமக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு, சுத்திகரிப்பு பண்றதுக்கு, பிரார்த்தனை பண்றதுக்கு அல்லது அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம வேற எதெல்லாம் செய்யறோம்.
இப்ப தியானம் பண்ணலாமா, இல்ல இப்ப கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கலாமா, அல்லது தியானம் பண்ணலாமா. இந்த மாதிரி 2 கேள்விகள் மனதுல வரும் பொழுது என்னுடைய பகுத்தறியும் திறனை கொஞ்சம் அப்படி அப்படி முழிக்க வச்சு, என் எனர்ஜி இப்ப இது மூலமாக வேஸ்ட் ஆக வேண்டாமே, அதை இப்படி உள்ள திருப்புவோமே அப்படின்னு எனக்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, நண்பர்களோட அரட்டையில, மூவி பார்க்கறதுல, அதுலலாம் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனர்ஜியை என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் நான் பயன்படுத்த முயற்சி பண்ற நாளாக அடுத்த 2 நாட்களும் நமக்கு இருந்ததுன்னா, நம்ம இந்த ஒரு அமைப்பு தன்னைத்தானே எளிமைப்படுத்திக் கொள்வதை, ஆற்றலை சேமிக்க ஆரம்பிப்பதை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத கண்கூடா நமக்குள்ளாரே நம்ம பார்க்கணும். இந்த 2 நாட்கள், சனி ஞாயிறு 2 நாளும், இல்ல இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த நம்முடைய பகுத்தறியும் திறன் நமக்கு இப்ப வெளிப்படைஞ்சிருக்கு. நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத நான் முடிவு பண்றேன். என் நேரத்தை இதுக்கு செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத அந்தந்த டிசிஷன் இன்னைக்கு காலையிலே முடிவு எடுத்துடுறது இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நான் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா போனை தொட மாட்டேங்கிறது பகுத்தறியும் திறன் கிடையாது. ஏன்னா போன்ல நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். பட் அந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு திரும்பி எனர்ஜி எக்ஸ்ட்ராவா போகும்பொழுது கேர்ஃபுல்லா அதுல இருந்து நான் இல்ல இப்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. என்னங்க ஃபேஸ்புக்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா எனர்ஜி வேஸ்ட் ஆகுமா? ஆமா, ஃப்ளோ டைரக்டா கனெக்ட் ஆகி மாஸ்டர் நோக்கி போறது ஷார்ட்ஸ்ல போய் அப்படி திரும்புறது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எது தேவையில்லையோ, இது தேவையா தேவையில்லையான்னு பார்த்து நீங்களா கட் பண்ற ஒரு பயிற்சியை செய்யுங்க அப்படின்னு நமக்கு மாஸ்டர் சொல்றாரு. அதை நம்ம ஒரு 2 நாளைக்கு பயிற்சி பண்ணிட்டு மீண்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பகுத்தறியும் திறன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்கிற விஷயத்த தொடர்ந்து பார்ப்போம். இது ரொம்பவும் நம்ம குடும்ப செயல்பாடுகளோட, நம்ம ஆன்மீக பயிற்சியோட நேரடியாக தொடர்புள்ள ஒரு விஷயத்த மாஸ்டர் நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு. இந்த என்ட்ரோபிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி பாருங்க. வெப்ப ஆற்றலின் ஒழுங்கின்மை விதிங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்மள ஒரு மூலக்கூறாக எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்குள்ளார இருக்கிற அந்த ஃப்ளோ ஒழுங்கின்றி எல்லா பக்கமும் பரவுறத பாருங்க. உட்கார்ந்து பேசி அரட்டை அடிக்க ஆரம்பிச்சா அல்லது அரசியல் பேச ஆரம்பிச்சா அப்படியே நம்ம எனர்ஜி அதுல ஃப்ளோ ஆகி நம்ம ட்ரை ஆகுறத பாருங்க. அங்க கட் பண்றதுக்கு நம்முடைய பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த ஒரு தூண்டுதலையும் விழிப்பையும் நமக்கு மாஸ்டர் இந்த தியானத்துல வழங்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட காலை நேர தியானம்.